வணக்கம் மக்களே. இந்த கவர்மெண்ட் அறிவிக்கிற இலவசங்கள பத்தி எல்லாருக்குமே ஒரு விமர்சனம் இருக்குங்க. உதாரணத்துக்கு என்ன எடுத்துக்கங்க. நான் லண்டன்ல இருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இப்போ நான் சென்னையில ஒரு வீட வச்சுட்டு, அந்த வீட்டுக்கு 200 யூனிட்டுக்கு கம்மியாக நான் கரண்ட் எலக்ட்ரிசிட்டிய யூஸ் பண்ணி, அத நான் ஃப்ரீயா நான் கவர்மெண்ட் குடுக்குற ஸ்கீம நான் கிளைம் பண்ணா, நீங்க சந்தோஷப்படுவீங்களா? இல்ல என்ன திட்டுவீங்களா? ஓ! பரவால்ல, இவன் இந்தியன் சிட்டிசனா இருந்துட்டு, இவன் இந்தியால ஒரு வீட வச்சுட்டு 200 யூனிட் கம்மியா யூஸ் பண்ணி, கவர்மெண்ட் குடுக்குற எல்லா ஸ்கீமையும் கரெக்ட்டா யூஸ் பண்றான். இவன் தான்டா இந்திய குடிமகன் அப்படின்னு என்ன பாராட்டுவீங்களா? இல்ல, இவன் லண்டன்லேருந்து நல்லா சம்பாதிக்கிறான். ஒரு ஏழை எளிய மக்களுக்கு போய் வேண்டிய இலவசத்த இவன் அனுபவிக்கிறான்னு என்ன திட்டுவீங்களா? நம்ம நாட்டுல இதுதாங்க நடக்குது. நாம எத்தன பேரு யாருக்கு அந்த இலவச திட்டங்கள் போய் சேரணுமோ, அவங்களுக்கு இது போய் கரெக்ட்டா சேருதா இல்லையா நம்ம பார்க்குறோமா இல்லையா? நாம இன்னும் எத்தன பேரு நம்ம ரேஷன்ல இந்த அரிசி, சர்க்கரை, பாமாயில் அத வாங்கிட்டு வெளியில நம்ம வித்துட்ருக்கோம். இந்த 200 யூனிட் எலக்ட்ரிசிட்டி கம்மியா வரணும்னு நம்ம எத்தன பேரு 4, 5 மீட்டர் போட்டு ஏமாத்துறோம். அப்போ நாம முதல்ல மாத்திக்கணும். நாம முதல்ல திருந்தணுங்க. அதுக்கப்புறம் தான் இன்னொருத்தர கேள்வி கேட்கணும். எனக்கு சென்னையில வீடெல்லாம் இல்லங்க. அதனால நீங்க என்ன திட்டணும்னு அவசியம் இல்ல. ஆனா, என்னுடைய கேள்வி என்னன்னா, இந்த கவர்மெண்ட் அறிவிக்கிற ஸ்கீம் மேல நம்ம செலுத்துற ஒரு விமர்சனமும் இது எல்லாருக்குமே பொருந்தாது. இது உண்மையா யாருக்கு போய் சேரணுமோ அவங்களுக்கு இதை சேரணும் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம எல்லாருமே மனசுல வச்சுக்கணும். இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா? இந்த சமூக வலைத்தளங்களில் வீடியோ போடுற நானோ இல்லை இந்த வீடியோ போடுற நீங்களோ இந்த கவர்மெண்ட் அறிவிக்கிற திட்டத்தினால கொஞ்சம் தாங்க நமக்கு பாதிப்பு ஏற்படும். ஆனால் இதெல்லாம் எதுவுமே தெரியாமல் இன்னும் இந்த பட்டன் ஃபோன் யூஸ் பண்ணிக்கிட்டு காலில் செருப்பு இல்லாமல் காயிற வெயிலில் தினம் வேலைக்கு போயிட்டு வராங்க தெரியுங்களா? ஒரு 100 ரூபா கூலிக்கும் இல்லை ஒரு 500 ரூபா கூலிக்கும் வேலைக்கு போயிட்டு வராங்க இல்லையா? அவங்களுக்கு இந்த கவர்மெண்ட் கொடுக்குற இந்த இலவச திட்டங்கள் அவங்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் அப்படின்ற நம்ம மனசில் வச்சுக்கிட்டு தான் இதுக்கு எல்லாத்துக்குமே நாம் விமர்சனத்தை தெரிவிக்கணுன்றது தான் என்னுடைய வேண்டுகோள்.